சாண்ட்ராவோட ரீஎன்ட்ரி வினோத்தும் பாத்தீங்கன்னா மீண்டும் உள்ள வர போறாரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா திவ்யாட்ட வந்து பிரஜன் ஆல்ரெடி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அக்யூரேட்டா கட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. இப்ப சாண்ட்ரா உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த வட்டமேஜை மாநாடு மாதிரி கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து திவ்யா கிளாரிட்டி பண்ண போறாங்க. எதனால நீ என்கிட்ட இப்படி பண்ண சொல்லியே ஆகணும். உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நீ இப்ப சொல்லு, நீ இப்போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ண போறாங்க. எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது நான் பிக் பாஸ்ல யாருக்கும் சத்தியமா ஓட்டே போட்டது இல்லடா. நேற்று நைட்ல இருந்து சரியான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ப்ரோ இவங்க அரோராக்கு தான் ப்ரோ டைட்டில் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நானுமே வந்து இந்த எல்லா நம்பரையும் எடுத்து கால் பண்ணி பார்த்தா நைட்ல இருந்து நான் கிட்டத்தட்ட மதியத்து வரைக்கும் பார்த்தேன். வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆகவே இல்லை. ஒரு நாள் ஓட்டே டிராப் பண்ணிவிட்டாங்க பாருங்க. எப்பேற்பட்ட வேலையை செய்யறாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க ஹாட் ஸ்டார்ல வந்து அழகா ஓட்டு போடலாம் மக்களை, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்க டைட்டில் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவங்க கையில தான் இருக்கு. என்ன முடிவு எடுத்தாலும் அரோரா கொடுத்தாலும் கொடுத்ததுதான், திவ்யா கொடுத்தாலும் கொடுத்ததுதான், ஏன் சபரிக்கு டைட்டில் கொடுத்தாலும் கொடுத்ததுதான். ஏன்னா கானா வினோத்தோட ஒய்ஃப் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா சபரி அவர்கள் தான் வின் பண்ணுவாரு, நான் டே 1ல இருந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க சேனல் ப்ராடக்ட் இல்ல ஆல்மோஸ்ட் சொம்பா தூக்கிட்டு இருக்க அரோராக்கா இல்ல திவ்யாவுக்கு வந்து நேச்சரா கொடுப்பாங்களா இல்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நேத்தையே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கனி, ஆதிரை, எஃப்ஜே இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. கானா வினோத் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாண்ட்ரா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு. ஏன் சாண்ட்ராக்கு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, சாண்ட்ராவும் வினோத் இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அது எபிசோட்ல வருதா இல்ல நாளைக்கு வருதான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அது அப்டேட் கிடைச்சுன்னா சொல்லிடுறேன். ஆனா உள்ள போயிட்டாங்கன்ற மட்டும் அப்டேட் வந்திருக்கு. இப்ப சாண்ட்ரா உள்ள போனாங்கன்னு வச்சுக்க, கண்டிப்பா பிரஜன் போயிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி எதனால வந்து நீ பேசுன, இந்த மாதிரி அவங்க இவ்வளவு கிளாரிட்டியா சொல்றாங்க, எதுக்காக இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராட்ட கேட்பாங்க. சாண்ட்ரா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு மறந்துருச்சு, அதாவது அங்க அப்போ நடந்துச்சு, மேபி அதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு உருட்டி, எனக்கு மறந்தே போச்சு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. திவ்யா டார்லிங்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பண்றதுதான் வாய்ப்பு இருக்கு. துஷார நான் சொன்னேன்ல, உள்ள போயிட்டு பாருங்க அரோராக்கு வந்து எவ்வளவு சொம்பு தூக்குவாப்லன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த செகண்ட் ப்ரோமோ நீங்க பாருங்க, டேய் ப்ரோமோ வாடாது, நீங்க பச்சையா வேலை பாக்குறீங்கன்னு தெரியுது, அதுக்கு இவ்வளவு ஓப்பனா வாடா. அந்த ப்ரோமோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க கணிச்சிடலாம். என்ன அப்படின்னா, அரோரா வந்து தன்னை ஒரு இதாக வந்து துஷார்ட்ட பேசுறாரு. துஷார் வந்து அப்படி பிரைஸ் பண்ணி அரோராட்ட பேசுறாரு. உன்னை நான் இங்க நினைச்சேன், இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்க நீனுப்பா, நான் அரோரா லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு இப்படி சுத்தி இருக்கணும் கிடையாது, கேமுக்காக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஒண்ணு துஷாரு, நீங்க உன்னைய மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது, அவ்வளோ நல்ல பொண்ணு ஒண்ணு, உன்னை நான் கீழே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ எங்க இருக்க, இப்ப டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்ற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோ இப்ப எதுக்குன்னு கேட்கிறேன். இந்த ப்ரோமோ நீ போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டியும் ஒண்ணுதான். இந்த ப்ரோமோ இப்ப தேவையான எனக்கு தோணுது. அதாவது எவ்வளவு தூரம் நீ முட்டு கொடுக்க முடியுமோ, மிஸ்டு கால் ஆஃப் பண்றது, ஓட்டு போட முடியாம பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறமேட்டு ப்ரோமோ வந்து கட் பண்ணி போடுறது, டிடிஎஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு அதுவே டவுட்டா இருக்கு. ஒருவேளை பிளான் பண்ணி எதுவும் ஜெயிக்க வச்சிருப்பாங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கு. இந்த குறும்படம் எதுக்கு, சண்டே வந்து ஒரு குறும்படம் போட்டாங்கல்ல, அங்க நம்மளுக்கே தெரியுது, லைவ் பார்த்தவங்களும் நல்லாவே தெரியுது, கானா வினோத் குழப்பத்துல இருக்காரு, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எடுக்க முடியாம இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அவர் அதிகமா பேசிட்டு இருந்தது யார்கிட்ட அப்படின்னா கமருதீன்ட்ட மட்டும் தான் பேசிட்டு இருந்தார். அவர் போன பிறகு இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு லோன்லியா இருந்தார். அப்புறம் ரொம்ப அட்டாச்சா இருந்தாரு, அரோராட்ட மட்டும் தான் அட்டாச்சா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் பொட்டிகை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு ஒரு வந்திருக்கு அப்படின்னா அரோரா கன்ஃபார்மாவே தெரிஞ்சிருக்கு. அரோரா என்ன சொல்லியிருக்கணும், டேய் நீ டைட்டில் வின் பண்ணுவ, வெளியில இருக்கவங்களாம் அதான் சொல்றாங்க, இந்த 18 லட்சம் உனக்கு மேட்ரு இல்லை, நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, நீ இருந்து வந்து கப்பு ஜெயிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். எடுக்கிற மாதிரியும் பாவலா காட்டிவிட்டு, அதாவது இந்த வாரம் போறவங்களுக்கு அடுத்த வாரம் சேலரியும் கிடைக்கும், இந்த காசும் கிடைக்கும்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு கடைசியில வந்து அவர் வாயிலே அவர் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு, நான் யாரு சொல்லி எடுக்கல, நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட பயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. மேபி டைட்டில் இப்ப அரோரான்னு போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி டைட்டில் மேபி யாருக்காச்சும் மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிரும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பிளான் பண்ணி, சரி இது கிடைச்ச வரைக்கும் லாபம் நம்ம எடுத்துட்டு போயிருவோம், ஏன்னா சாப்பிட்டு வந்து திவ்யா எடுக்கிறேங்கிறாங்க, அரோரா எடுக்கிறேங்கிறாங்க
எடுக்கிறாங்க, வேற யாராச்சும் எடுத்துட்டாங்க, சாண்ட்ரா சைலண்டா வந்து பொட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காண்டி அவரோட முடிவு வந்து அவரை பொறுத்த அளவுக்கு நல்லதா பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சாண்ட்ரா திரும்பி உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து வெளியில நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா வெளியில வந்தவங்க வந்து எஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாண்ட்ராலாம் சும்மா கிடையாது, எல்லா சீசனையும் பார்த்து கரைச்சு குடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. இப்ப வெளியில போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. பார்த்துட்டு திவ்யா நம்ம மேல எதுக்கு காண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பிரஜன் எந்த வகையிலலாம் சாண்ட்ராக்கு வந்து காப்பாற்ற முடியுமோ, அந்த தன் மனைவிக்கு எந்த வகையெல்லாம் வந்து முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. என்ன வசமா இன்னும் யார் கையிலயும் சிக்காம தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னு இதுதான் வேணா நடக்கும் பாருங்களேன். எவ்வளவு திவ்யாட்ட பூசி முழுவ முடியுமோ அவ்வளவு பூசி முழுகிடுவாங்க. டார்லிங் அப்படி இப்படின்னு போட்டு வந்து பூசி முழுகிடுவாங்க. பிரஜனும் அதுக்கான கன்க்ளூஷன் வந்து திவ்யாவுக்கு வந்து கிடைக்கவே போறதில்ல. மேபி வெளியில போன பிறகு வேணா திவ்யாவுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் கிடைச்சா கிடைக்கலாம் முடிய, மேபி அந்த பிரச்சனை இதாகாது. மேபி எக்ஸ்ட்ரீமா போனா ஏதாச்சும் ஒரு 2-3 சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் செலிப்ரேஷன் வீக் வேற போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நாளைக்கு செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், போகி. அதனால வந்து அடக்கி தான் வசிப்பாங்க. நாளைக்கு 2-3 செலிபிரிட்டிஸும் உள்ள போறதாகவும் நியூஸ் இருக்கு பொங்கல் அன்னைக்கு. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் பூசி முழுவதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, சாண்ட்ரா மீண்டும் உள்ள வந்தா திவ்யாட்ட எதுவும் பேசுவாங்களா, இல்ல அக்யூரேட்டா கட் பண்ணிட்டு போவாங்களா? இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.